பெருமை எதுல வேணாலும் இருக்கலாம், அதுல இருக்கக்கூடாது. சாதி மதத்துல இருக்கக்கூடாது. தமிழர்களுக்கு மொழி, இனம், தன்னுடைய வரலாறு, தன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய வழிபாடு, தன்னுடைய இறை, அதுலதான் தனக்கு தன்னுடைய கலாச்சாரம், வாழ்வியல் முறை, அதுலதான் பெருமை இருக்கணுமே ஒழிய சாதி மதத்துல என்ன பெருமை இருக்குது? மத்திய அரசு எப்படி தங்கச்சி செய்யும்? மத்திய அரசு எப்படி செய்யும்? பாரதிய ஜனதாவின் கோட்பாடே சாதிய மதமும் இரு கண்கள். அது சொல்லுதா இல்லையா? அதோட கோட்பாடு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு சாட்டி விடும். தமிழ்நாடு இது ஒரு கையாலாகாத அரசு, எடுபடி அரசு. எடுபடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு அவன் எடுக்கணுங்க. ஆனா மாநில உரிமை, தன்னாட்சின்னு வாய்கிலேயே பேசும். நாங்க தான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும், மாநில உரிமைன்னு பேசும். அப்ப வெறி வருமா வராதா? நீ எதுக்கு பேசுறாத? இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்கிற? அப்படி தோத்து போயிட்டீங்களா? உன் காவல்துறை கையால் ஆகலையா? அதன் தலைவர் அப்ப பொறுப்பு, என் காவல்துறை சரியில்லை, எனக்கு கீழே இருக்க, எனக்கு தகுதி இல்லாம போச்சு, இதுக்கு தலைமையா இருக்கு, விலகுவீலா? பதவி விலகுவீலா? விலகுவீலா சொல்லுங்க. மாநில உரிமை நீங்க சாதிவாரி கணக்கெடுக்க அவன் எடுக்கணும். சாதிய திமிரில், சாதி ஆணவ படுகொலை, சாதிய பெருமைன்னு சொன்னா கூட கோச்சுக்குருவாங்க. ஆணவம்னு சொல்லணும். சாதி ஆணவ ஆணவத்தில் திமிரில் கொலை செய்யறவனுக்கு ஒரு கடும் சட்டம். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் வந்துட்டேன், நீ பண்ணிடு, இங்க வாப்பா. அவன் சான்றிதழ் செல்லாது, அவனுக்கு வாக்குரிமை கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது. நீ என்ன படிச்சாலும் தகுதியில் வந்துடுவேன். நீ என்ன பண்ணுவ? நாட்டிலே உன்னை கவனிச்சிருவான். உன் தலைமுறைக்கு கல்வியும் இருக்காது, படிச்சாலும் வேலையும் இருக்காது. நீ செஞ்சிருவ. பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கும். நீ வாழ்ந்துக்கிட்ட வேண்டியதானே? எதை காப்பாத்த போறாரு? சாதியை காப்பாத்தி சாதிச்ச ஒண்ணு சொல்றான். ஒண்ணு சொல்லிடு, அவனாவது ஒருத்தன் ஒண்ணு சொல்லிடுறான், அந்த சாதியை காப்பாத்தி நான் சாதிச்சேன்ட்டு. கடைசியா சாதி கட்டவங்க 2-3 சீட்டுக்கு மண்டிட்டு நக்குவேன். கேவலம், கேவலம். இங்க பட்டியல் இருந்து பட்டியலே இல்லாதவன் போய் நின்றுகிட்டு இருக்கா. பட்டியல் இருந்து வெளியேற்றுன்னு ஏதாவது வெறியாயிர போறேன். இதெல்லாம் பேச முதல்வரை போய் சந்தி சொல்லணுமா? முதல்வர் எந்த நாட்டில் இருக்காரு? சந்திரமண்டலத்தில் இருக்காரா? செய்திகள் தராத தீவுல இருக்காரா? நாங்க சொன்னாதான் உங்களுக்கு முறையிட்டு வேண்டாதான் ஏற்றுவீங்களா? அப்பா அப்பான்ற செத்தவன் உன் மகன் இல்லையா? கேட்கறதுக்கு பல சொல்லுங்க. செத்தவன் உன் மகன் இல்லையா? உங்க மகன் இல்லையா? இந்த நாட்டின் தலைவனுக்கு தன் நாட்டு குடியில ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த துயர், அந்த வலி உங்களுக்கு தெரியாதா? தாயின் கண்ணீர் இழப்பு, ஒரு குடிகளின் இழப்பு தெரியாதவன் எப்படி தலைவனா அதிகாரத்தில் இருக்க முடியும்? இங்க ஆள்ற மக்கள், நீங்க ஆள்ற நாட்டை காப்பாத்தாம கீவாவை காப்பாத்த, இதெல்லாம் சிரிப்பா இல்ல? கீவாவை காப்பாத்த போராட போறாங்கப்பா.